வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எல்லாம் வட்டின்னு சொல்லி சொன்னா நினைச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா, அந்த குறிப்பிட்ட முறையில காசை கொடுத்துட்டு திரும்ப வாங்கும் போது கூடுதலா வாங்கினா வட்டி, இப்படிதான் நாம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய பொருளாதாரத்தை ஊன்றி படிக்கக்கூடியவர்களால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா, எந்தெந்த வகையில் எல்லாம் பொருளை சம்பாதிக்க முடியாத அத்துணை வழிகளிலும் பணத்தை ஈட்டுபவன் வட்டியை சாப்பிடுபவன் என்பதுதான். ஒருத்தன் ஊழல் செஞ்சானா வட்டி வாங்குறான், ஒருத்தர் லஞ்சம் வாங்கினானா வட்டி வாங்குறான், பொருள்ல கலப்படம் செஞ்சானா வட்டியை சாப்பிடுறான், பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சானா வட்டியை சாப்பிடுறான். இவங்க எல்லாமே வட்டியை சாப்பிடக்கூடியவங்க தான். அழுத்தமான செய்தி. இஸ்லாமிய பொருளாதாரத்தில் உள்ளே சென்றால் எதுவெல்லாம் அனுமதிக்கப்படாதோ அந்த வகையிலெல்லாம் ஒருவன் பொருளை பெற்று சாப்பிடுகிறான் என்று சொன்னால் வட்டியை சாப்பிடுபவன் தான். பெரும் பாவங்களில் ஒன்றாக நபி அவர்கள் பட்டியலிட்டது வட்டி என்று சொன்னால் பொருளாதார தூய்மை என்பது எவ்வளவு தூரம் அவசியம் அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு பொய் சொன்னா ஒரு $100 கிடைக்கும், அதை தவிர்த்துட்டோம்னு சொன்னா ஒரு $100 நஷ்டம், பரவாயில்ல. ஒரு பொய்யை சொல்லி ஒரு $1000 சம்பாதிக்கிறத விட அல்லாஹ் விரும்பாத பொய்யை தூக்கி எறிந்து விட்டு ஒரு $1000 நஷ்டப்படுவது என்பது ஈமானினுடைய பிரகாசத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் முழுக்க கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர அரை கிணறு தாண்டக்கூடிய முஸ்லிமாக இருந்து ஆழத்தில் விழுந்து விடக்கூடாது. அந்த கவனம் தான் இந்த ஹஜ் பெருநாளினுடைய தத்துவம். அந்த எச்சரிக்கை உணர்வுதான் இந்த ஹஜ் பெருநாளினுடைய தத்துவம். நாம் கொடுத்த குர்பானி என்பது வெறும் ஆட்டை அறுத்து ரத்தத்தை ஓட்டியதல்ல, அது அல்லாஹ்விற்கே தேவையில்லை என்று அவனே சொன்னான். அந்த ஆட்டு இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ எனக்கு தேவையில்லை, உங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய இறையச்சம் தான் எனக்கு தேவை என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தை. இதை குர்பானி கொடுக்கிற போது சொல்லித்தான் குர்பானி கொடுக்கப்படுகிறது. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அஃதலுல் முஸ்லிமீன். இந்த வசனத்தை ஓதித்தான் நாம் கத்தியை கழுத்தில் வைக்கிறோம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவனுக்காக வேண்டித்தான். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணை துணை கிடையாது. வ பிதாலிக உமிர்து வ அன அஃதலுல் முஸ்லிமீன், நான் உனக்கு கட்டுப்படுபவனில் முதலாவது நபராக இருப்பேன் என்கிற சாட்சியை சொல்லித்தான் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தை அறுத்து விட்டோம், நம்முடைய ஆசைகளை அறுத்து விட்டோம், என்னுடைய வெறுப்புகளை அறுத்து விட்டோம். எனவே எல்லா வகையிலும் இங்கே முன்னுரிமை தருவது என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய விருப்பமும் அவனுடைய ஆசையும் அவனுடைய வெறுப்பும் அவனுடைய பொருத்தமும் அவனுடைய கோபமும் தான் இங்கே பிரதானமே தவிர என்னுடைய விருப்போ வெறுப்போ இல்லை என்பதற்கான சத்தியமும் சாட்சியும் தான் இந்த குர்பானி என்கின்ற அடிப்படை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.